ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்க வாசிக்கலாம். ஆபகுக் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் அவர் என்னுடைய பலனாயிருக்கிறார். 2, அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறார். 3, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் 6வது மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை உயரமான ஸ்தலங்களில் நான் நடக்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபகுக்கு 1வது அதிகாரத்தில் இந்த தீர்க்கதரிசி தரிசனமாய் அவன் காண்கிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. அவன் ஆண்டவரை பார்த்து அவன் கூப்பிடுகிற ஒரு சப்தம். பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் உம்மை கூப்பிடுகிறேன். Glory to God. அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் கூப்பிடுகிறது மாத்திரம் அல்ல, 2வது வசனத்தில் அவருடைய சமூகத்தில் அவன் நிலை கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். பிரைஸ் அல்லாஹ். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இப்படி சூழ்நிலைகள் என்னை சுற்றிலும் இருக்கிறது, நான் நெருக்கப்படுகிறேன், இப்படிப்பட்டதான இந்த கடினமான பாதையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை நீர் உயரமான இடத்துல கொண்டு நிறுத்துவதற்கு நான் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் காத்திருக்கிறத பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. இந்த உயரமான ஸ்தலம் என்பது பிரைஸ் அல்லாஹ் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு அடைக்கலமான, ஒரு பாதுகாப்பான இடத்தை குறிக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவனை உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் அல்லாஹ். ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் என்ன செய்வேன்? நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் யாருமா இருக்கிறார் அப்படின்னா, என் கீதமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் பலனும், அவர் என் பலனா இருப்பார் அப்படின்னா ஒன்று நடக்கும். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, கர்த்தர் எனக்கு அரணா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களை யாருக்குள் பலப்படுத்துவேன் அப்படின்னா, கர்த்தர்
கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. பிரைஸ் அல்லாஹ். நான் அவர்களை கர்த்தருக்குள் பிரைஸ் அல்லாஹ் பலப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள அவருடைய பலன் இறங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலகீனத்தின் நிமித்தம் அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அவன் ஆண்டவரிடத்தில் அந்த பலவீனம் அவனை விட்டு நீங்குவதற்காக அவன் 3 முறை ஜெபிக்கிறான். எத்தனை முறை ஜெபம் பண்ணா? 3 முறை ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். பட் சொல்லுகிறான், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய பலவீனத்தில் யாருடைய பலன் இருக்கு அப்படின்னா, அவருடைய பலன் என்னை தாங்குகிறது, அவருடைய பலன் என்னை நடத்துகிறது. நான் படுகிற இந்த வேதனை, நான் படுகிற இந்த கஷ்டத்தை யாரு பலன் தாங்குகிறது அப்படின்னா, அவருடைய பலன் என்ன செய்கிறது? தாங்குகிறது. அதனால 10வது வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்க, நான் பலவீனமாய் இருக்கும்போது நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா, நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிறதான பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்றான். நான் என்ன செய்கிறேன்? எதில் பிரியப்படுகிறேன்? பலகீனத்தில் மட்டும் இல்லை, எனக்கு வருகிற நெருக்கத்தில், எனக்கு வருகிற துன்பத்தில், எனக்கு வருகிற இடுக்கண்களில் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். யாராவது பிரியப்படுவோமா? கொஞ்சம் பலகீனம் வந்த உடனே, கொஞ்சம் துன்பம் வந்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ நான் துன்பத்தில் இருக்கிறேன், இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லைன்னு சொல்றோம்ல. ஆனா அவன் சொல்றான், நான் இவைகளில் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்ப்பா? ஏன் அவன் அதில் பிரியப்படுகிறான்? பலகீனத்தில் பிரியப்படுகிறான், நெருக்கத்தில் பிரியப்படுகிறான், துன்பத்தில் பிரியப்படுகிறான், இடுக்கண்களில் பிரியப்படுகிறான். என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் கடந்து போகும்போது நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய பலன் எனக்குள் தங்கி இருக்கிறது. அவருடைய பலனினால நான் இந்த பலகீனத்தை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நான் என்னுடைய பலகீனத்தை நான் யாராய் மாற்ற முடியும்? பூரணமான ஒரு பலன் உள்ளவனாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நிந்தைகளில், என்னுடைய நெருக்கங்களில், என்னுடைய துன்பங்களில் நான் அவருடைய பலனை கொண்டு எதை மாற்ற முடியும்? என்னுடைய துன்பத்தை மாற்ற முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த பகுதியை தியானிக்கும் போது பிரைஸ் அல்லாஹ், இந்த ஆபகுக் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அவன் சொல்கிற வார்த்தை என்ன? என்னுடைய கால்களை எப்படி என்னவா மாற்றாரு? மான் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்ன செய்கிறார் அப்படின்னா, நடக்க பண்ணுவார். ரைட்? இதே வார்த்தையை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்றார். வாசிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 34வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 34வது வசனம். அவர் என் கால்களை மான்
கால்களுடைய கால்களைப் போல ஆக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் என்னை என்ன செய்கிறார் சொல்லுங்க. இங்க ஆபகுக்கு சொல்லுகிறார், உயரமான ஸ்தலங்களில் என்னை கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நடக்க பண்ணுவார். அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை நீங்க பார்க்க முடியும், ஒரு பெரிய நம்பிக்கையை பார்க்க முடியும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னை என்ன செய்யும் அப்படின்னா என்னை கடந்து போகும். ஆண்டவர் என்னை என்ன செய்வார் அப்படின்னா அந்த உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும்போது என்னை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னை என்ன செய்கிறாரு சொல்லுங்க, என்னை நிறுத்துகிறார். என்னை நிறுத்தினார். நான் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் சூழ்நிலைகளை நான் பார்த்தபோது இந்த ஆபகுக்குடைய வாழ்க்கையும் ரொம்ப கடினமான பாதையில போகுது. அதே போல இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது அவன் இந்த வார்த்தையை எந்த நேரத்தில் சொல்றான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் கடினமான பாதையில அவன் நடக்கும் பொழுதுதான் அவன் அந்த வார்த்தையை சொல்றான். என்னை கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா என்னை கன்மலையின் மேல் அந்த உயரமான ஸ்தலத்தில் என்னை நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த ரெண்டு பேரும் சொல்லும்போது ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும், என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். ராமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மான் அது என்ன செய்யுமா, அது எப்பொழுதும் ஒரு உயரமான ஸ்தலத்தை தெரிந்தெடுக்கும். பிரைஸ் தி லார்ட். எதற்காக அந்த இடத்தை அது தெரிந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மான்களை பார்க்கும்போது தெரியும், அது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வரக்கூடாத இடத்துல அது நிற்கிறத பார்க்க முடியும். அது நிற்கிறத நம்ம பார்க்கலாம், நம்ம நிற்கிறதையும் அது என்ன செய்யும், பார்க்கக்கூடிய ரீதியில் அது நிற்கும். காரணம் என்ன, இந்த மான்கள் அந்த இடத்தை ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாய் அது கருதுகிறது. ஒரு பெரிய உயர்ந்த பாறை இடுக்கு இல்லைன்னா ஒரு பள்ளத்தாக்கு நடுவே தான் அது என்ன செய்யும் அப்படின்னா அது நிற்கும். ஏன் அது நிற்கிறது அப்படின்னா முதலாவது தன்னுடைய பாதுகாப்பை அது உறுதிப்படுத்தி கொள்ளுகிறது. தன்னை யாரும் என்ன செய்திடக்கூடாது, வேட்டையாடி விடக்கூடாது, தனக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அது உயரமான ஸ்தலத்தை தேர்ந்தெடுக்கிறது. இரண்டாவது, இந்த உயரமான ஸ்தலத்தில் நின்று என்ன செய்யுமா, தன்னுடைய கால சூழ்நிலைக்கு தகுந்தால் போல அது தான் போக வேண்டிய பாதையை தெரிந்து கொள்ளுகிற இடம்தான் அது என்னன்னா உயரமான இடம். அங்க நின்று இன்னைக்கு நம்ம எந்த ரூட்ல போகணும், எந்த பாதையில நம்ம கடந்து சென்றா நமக்கு ஆகாரம் கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம கடந்து சென்றா நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பது தேடி பார்க்காது. அது செயல்படுவதற்கு முன்பதாகவே அந்த உயர்ந்த இடத்தில் இருந்து என்ன செய்யுது, அது தன்னுடைய பாதைகளை தீர்மானிக்கிறது. மூன்றாவது, அந்த உயரமான இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கு தேவையான உணவு எங்கே இருக்கிறது என்பதை அதால என்ன செய்து கொள்ள முடியுமா, கண்டு கொள்ள முடியுமா. இன்னொரு பகுதியை நான் பார்த்தேன், இந்த உயரமான இடத்துல இந்த மான்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன இருக்காதான், காம்படிஷனே இருக்காதான், போட்டியாளர்களே அதற்கு என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்டதான நிலையில் இருக்குவதற்காகத்தான் இது என்ன செய்தது அப்படின்னா உயரமான இடத்துல அது நீங்க பார்த்து ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னு அதுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அது கீழே மர போகாது, அது என்ன செய்யும், உயரமான இடத்துக்கு போகும். காரணம் அது என்ன உணர்கிறது,
தனக்கு ஒரு அடைக்கலமான இடமாய், தனக்கு ஒரு பாதுகாப்பான இடமாய், என்னை யாராலையும் எனக்கு எந்த தீங்கும் எனக்கு கடந்து வராது என்று சொல்லி அது தீர்மானிக்கிறதுனால அது உயரமான இடத்திற்கு கடந்து செல்லுகிறது. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் ஒருவேளை கடினமான பாதைகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒரு வேதனை நிறைந்த, வாசிங்களேன், ஆபகு 3வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும். பிரைஸ் அல்லாஹ். சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. ஆபகு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார் தெரியுமா? பலன் இல்லை. அவன் எதிர்பார்க்கிற பலனை அவன் பார்க்கல. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம், தோல்வியை சந்திக்கிறான். அவன் சொல்ற வார்த்தை, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன் தெரியுமா? நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுக்க நேரம் இல்லை. நீங்கள் அந்த 2 அதிகாரத்தை, 3 அதிகாரம் தான் இருக்கு, அந்த 3 அதிகாரத்தையும் நீங்கள் வாசிங்க. அப்போ இந்த ஆபகு கூடிய நிலையை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆபகு கடினமான நேரத்தில் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஒன்று அவன் ஜெபம் பண்ணினான். ஒன்று என்ன பண்ணினான்? ஜெபம் பண்ணினான். 2வது, கடினமான சூழ்நிலையில் ஜெபத்தின் நிமித்தம் அவன் தன்னை பலன் அடைய செய்தான். 3, கர்த்தருடைய பலத்தை அவன் சார்ந்திருந்தான். 4, கர்த்தர் என்னை நடத்துவார் என்று யார் மேல நம்பிக்கை இருந்தானா? கர்த்தர் மேல அவன் நம்பிக்கையாயிருந்தான். 5, அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மேல அவன் வைத்திருந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்த போதிலும், எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அடைந்த போதிலும் அவன் கர்த்தர் மேல என்னவா இருந்தான் அப்படின்னா அவன் மகிழ்ச்சியா இருந்தான். என்னவா இருந்தாங்க? நான் இப்படி சொல்லுவேன், நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா அந்த உயர்தலங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். எங்க கொண்டு போய் நிறுத்தும்? சொல்லுங்க. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். தாவீது சொல்லுகிறான். பிரைஸ் எல்லாம். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வாராம்? என்ன செய்வார்? உனக்கு அருளை செய்வார். யாரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. பிரைஸ் அல்லாஹ். இதை அறிந்து கொண்டான். நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நான் நம்புகிறதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் நம்புகிற காரியத்தை நான் என் வாழ்க்கையில் அடைகிறேன் என்று அவன் நம்பி இருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது தாங்க நம்முடைய பலனே. ஹல்லேலூயா. நம்முடைய பலன் எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் கர்த்தருடைய பலனே. அங்க இருந்துதான் நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். நல்ல கவனிங்க.
பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவரை என்ன செய்தாரா? யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை எங்க கொண்டு வருகிறார் அப்படின்னா, கானான் என்கிற தேசத்திற்கு கொண்டு வருகிறார்ல. அந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். 9வது வசனம், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவனுடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணி போல காத்தருளினார். 11வது வசனம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவர்களை என்ன செய்தார் அப்படின்னா வழி நடத்தினார். எப்படிப்பா வழி நடத்தினார்? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னா உண்ணும்படி கொடுத்தார். வேதம் சொல்லுது, ஏசாயா 48வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவர்களை நடத்தும் போது, வனாந்தரத்தில் நடத்தினார்ல, வனாந்தரத்தில் நடக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாதிருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தின விதத்தை பாருங்க. வனாந்தரத்தில் நடந்தாங்க. ஒரு நாளும் நான் தாகம் விடுக்குது, தன்னுடைய நாவு வறண்டு போன நிலையில் அவங்க இருக்கலைங்க. பிரைஸ் எல்லாம் தண்ணீர் வேணும்னு சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். கண்மலையை பிளந்தார்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் ஒரு மனிதனை உயர் தலங்களில் அவர் கொண்டு போய் நிறுத்த தீர்மானித்துட்டார் அப்படின்னா அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? செயல்பட தொடங்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நடத்தும் பொழுது பிரைஸ் அல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில அவ இருந்த சூழ்நிலையை நீங்க பாருங்களேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துக்கு வாங்க. அவ இருந்த என்ன சொல்றோம் பாருங்க. 22வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்க. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் யாரை கூப்பிட்டேன்? கர்த்தரை கூப்பிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆண்டவரே, இந்த வேதனையில என்னை கடந்து போக பண்ணுங்க. இந்த சூழ்நிலைகள் என்னை மாறட்டும். Glory to God. எல்லா இடங்களிலும் என்னை நெருக்குகிறார்கள். இனி நான் ஒளிந்து கொள்வதற்கு இடமே இல்லப்பா. சொல்றான், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இருந்த சூழ்நிலையை நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்றான்? மரண அலைகள் என்னை சூழ்ந்திருந்தது. நான் எங்க போய் ஒளிந்தாலும்
எனக்கு ஒரு பெரிய மரண பயம். என்னை காட்டி கொடுப்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள். நான் எங்கேயும் தப்பி செல்ல போக முடியல. சவுல் என்னை கொலை செய்யும்படி தீவிரமாக இருந்தான். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எப்ப மரணம் வரும்போது எனக்கு தெரியலப்பா. மரணத்தின் விளிம்பில் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் அவனை நோக்கி கூப்பிட்டேன். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் என்ன செய்தாராம்? என் சத்தத்தை கேட்டார். என கண்பானவர்களே, ஆபகுக்கு சொல்லும் போதும் நான் சொன்னேன், ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா, இந்த கடினமான பாதைகளை நான் கடந்து வரணும் அப்படின்னா, நான் உங்களுக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பது தான் என்னுடைய பலன் அப்படின்னு சொல்றான். அதே போல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும்போது, ஆண்டவரே, நான் நெருக்கப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆலயத்திலிருந்து நீர் எனக்கு என்ன செய்தீர் தெரியுமா? செவி கொடுத்தீர். ஆலயத்திலிருந்து நான் கூப்பிட்டேன். 4வது வசனத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை நீர் கேட்டேன். 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நான் என்ன செய்வேன்னா, நான் நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் சத்துருக்களுக்கு நான் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எப்போ? தேவனுடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடும் போது. நான் இப்படி சொல்றேன், உங்களையும் என்னையும் பிரைஸ் எல்லாம் மகிழ்ச்சியாக்குகிற இடம் தாங்க தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து நாம் அவரை துதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எதுக்கு நம்ம ஆலயத்திற்கு வரோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆலயத்திற்கு வருகிறோம் அப்படின்னா, எதுக்கு தேவனை தேடுறோம் அப்படின்னா, என்னுடைய சூழ்நிலைகள் மாறணும், என்னுடைய கஷ்டங்கள் நீங்கணும், என்னுடைய வேதனைகள் என்ன செய்யணும்னா மாறணும். அதுக்காக தான் நம்ம கடவுளை தேடுறோம். ஆனால் கடவுளை தேடி ஆலயத்திற்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கிறது. ஏன் மாறல? வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய ஆலயத்தில் உங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீ மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய பலனே. உங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களை பலனடைய செய்யும். இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வரும்? சூப்பர் மார்க்கெட்ல இருக்கா? இல்ல. நான் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும் பொழுதுதானே அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பலனை நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். ஏங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கடினமான நேரம், கடினமான சூழ்நிலைகள் என்பது கடந்து வரும். யாரும் இதுக்கு மிஞ்சினவர்கள் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். ஆனா இதை நான் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, இவைகளை நீங்க மேற்கொள்வதற்கு வேண்டிய இடம் தாங்க தேவனுடைய ஆலயம். அதை புரிந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில ஆபகு புரிந்து கொண்டான். பிரைஸ் எல்லாம் அவர் சொல்றான், ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசுகிற காரியத்தை நான் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். அவைகளின்படி நான் செய்வேன். ஆண்டவரே, அவைகளின்படி நான் செய்வேன். எனக்காக நீர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீங்கல்ல, அந்த தரிசனம் நிறைவேறுவது வர நான் என்ன செய்வேன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் நான் காத்திருப்பேன்னு சொல்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். யாரை கர்த்தர் அந்த உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் வாசம் பண்ண வைப்பார் அப்படின்னா, ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் என்ன செய்வான்? சொல்லுங்க. உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்.
பிரைஸ் அல்லாஹ். யார் வாசம் பண்ணுவா அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க. உபாகமம், இந்த வசனம் அப்படி இருக்கட்டும், 33:29 வாசித்து பாருங்க. உபாகம் 33:29. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு, ஓ glory to God, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தர் உனக்கு யாரா இருக்கிறார் அப்படின்னா சகாயம் செய்யும் கேடகமாய், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாய் கர்த்தர் இருக்கிறார். என்னொரு வசனம் சொல்லுகிறது, ஆகாய மார்க்கமாய் உனக்கு வேண்டிய சகாயத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரைஸ் அல்லாஹ். அப்ப நல்ல கவனிங்க, நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த இடங்களில் அவன் வாசம் பண்ணுவான். உயரமான ஸ்தலத்துல நீங்க வாசம் பண்ணுவீங்க. அங்க என்ன இருக்காதுன்னு சொன்ன, ஆபத்துகள் இருக்காது. அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் உனக்கு கொடுப்பான். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை போஷிப்பேன். வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. 33:16 வாசிங்க. கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கணும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஒரு உயர்வான இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தி உங்களுக்கு வேண்டிய எந்த சத்துருக்களும் உங்களை தொடாதபடி, எந்த சத்துருக்களும், நான் இப்படி சொல்றேன், எந்த இடையூறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடி எல்லா ஆக்கினையில் இருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வா? காப்பேன்னு சொல்றார். யாரை காப்பேன்னு சொல்றார்? இதுதான் முக்கியம். காக்கிறதெல்லாம் இருக்கட்டும். 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? கண்களை சொல்லுங்க. மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குத்தான் பாதுகாப்பு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளை கரைபிடித்தரும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கு தடையான காரியங்கள். இவைகளுக்கு நம்முடைய செவிகள் என்ன செய்யப்படணும் அப்படின்னா அடைக்கப்படணும். நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்க அப்படின்னா, யாரை குறிச்சாவது பேசுனாங்க அப்படின்னா, அப்படியா, வேற என்ன நீ அதில் நிறுத்திட்ட இல்லை, அவங்க சொல்ல மறந்தா கூட நம்ம ஞாபகப்படுத்தி என்ன செய்கிறோம்னா மற்றவரை குறித்து பேசும்போது அவ்வளோ இன்பமாக கேட்குறோம் இல்லை, அவ்வளோ இன்பமாக கேட்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் காதை அடைச்சிரு. உன் காதை என்ன செய்யுது?
மற்றவர்களை குறித்து பேசுகிற, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற எந்த வார்த்தைகளும் எங்க போயிடக்கூடாது அப்படின்னா உன்னுடைய செவிகளுக்குள் போயிடக்கூடாது. அப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வருகிற ஆபத்திலிருந்து, உங்களுக்கு வருகிற சத்துருடைய போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார் அப்படின்னா பாதுகாப்பார். உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உனக்கு சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால். இருங்க, இதுதான் ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப கஷ்டம் இல்ல? வேதம் சொல்லுது உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. முதல்ல செவியை அடைக்க சொன்னாரு. 2வது உன் கால்களை என்ன செய்யணும்? விலக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ நடக்காத. வேதம் சொல்லுது பாருங்க, உனக்கு சொந்த பேச்சை நீ பேசாமல் இருந்து இந்த ஓய்வு நாள்ல, இது என்ன நாள்னு சொல்லுது அப்படின்னா இது மனம் மகிழ்ச்சியின் நாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது என்ன நாளுப்பா? உன்னுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிற நாள். நான் இப்படி சொல்லுவேன், உங்களுடைய மனம் விரும்புகிறதை. மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா நம்ம மனசு விரும்புகிற காரியம் நிறைவேறிட்டு அப்படின்னா அன்னைக்கு நமக்கு கொண்டாட்டம் தான். இல்லை, இப்போ நான் சொல்லுவேன், நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம கடந்து வரும்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களை, நம்ம இருதயத்தில் இருக்கிறதான காரியங்களை நாம் நிறைவடைய செய்யும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாயிரும் தெரியுமா? மகிழ்ச்சி உண்டாயிரும். அப்போ இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம இந்த நாளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதை ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் பார்க்கணும். எப்படி நாளாக பார்க்கணும்? ஒரு துக்க நாளாக பார்க்கக்கூடாது. செத்த வீட்டுக்கு போகிறது போல வரக்கூடாது. செத்த வீட்டில் போய் போனாதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அமைதியெல்லாம் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? செத்த வீட்டுக்கு போனால் தான் என்ன செய்வாங்க? ஆமாம், துக்கம் தாங்க முடியல பாஸ்டர், துக்கம் தாங்க முடியல. அதனால ஒரு ஓரமாக அப்படியே என்ன செய்வோம்? அமைதியாக நின்றுட்டு கொஞ்சம் நேரம் சேர் போட்டிருந்தா உட்காந்துட்டு அப்படி அமைதியாக என்ன செய்துட்டு வருவோம்? எந்திரிச்சு வந்துடுவோம். வேதம் சொல்லுது, நீ துக்க வீட்டுக்கு போகிறது போல என்ன செய்யாத, ஆலயத்துக்கு வராத. இந்த இடம் என்ன இடம்? இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். பிரைஸ் எல்லாம். இந்த நாளை ஒரு மகிமை உள்ள நாளா நீங்க பார்க்கணும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் முக்கியம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். வேதம் சொல்லுது பாருங்க, அதை மகிமை உள்ள நாளாய் நீ என்ன செய்வாயாக? எண்ணுவாயாக. உன் எண்ணத்துல வந்துடணும், இது கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள். அப்படி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த வார்த்தை அப்படித்தானே சொல்லுது, அப்பொழுது. அப்பொழுது எப்படி இருக்குமா? கர்த்தரில். ஓ glory to God. அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாயிருப்பான். நீ இந்த ஓய்வு நாள மனமகிழ்ச்சியின் நாள் என்று உன் எண்ணத்திற்குள்ள கொண்டு வந்து ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், மகிழ்ச்சி தானாவே வந்துடும். மகிழ்ச்சி என்ன செய்யறோம்? கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை நாம் துதிக்கணும். அந்த சத்தம் உங்களுக்குள்ள வரணும். பிரைஸ் எல்லாம். என்னுடைய துதியின் சத்தத்தை நான் உயர்த்தணும். ஏங்க, தாவீது அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் எப்பொழுதும் அவன் தன்னை மகிழ்ச்சியாய் வைத்திருந்தான். அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது
அவன் தேவனுக்கு மகிழ்ச்சியாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தது மாத்திரமல்ல, அவன் யாராய் மாறினான் தெரியுமா? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினான். நான் இப்படி சொல்லட்டுமா? அந்த மகிழ்ச்சி என்ன செய்தது தெரியுமா? அந்த மகிழ்ச்சி அவன் ஆராதனை செய்யும் போது சவுலுக்குள்ள இருந்த பிசாசு வெளியே ஏறிச்சா இல்லையாங்க? என்ன வேறிச்சா இல்லையா? வெளியே போச்சா? எப்போ? இவன் தேவனை ஆராதிக்கும் பொழுது. பிசாச விரட்டுறதுக்கு பெரிய தந்திர முயற்சி எல்லாம் எடுக்கண்டாம். நீ மகிழ்ச்சியா ஆராதித்தாலே, நீ மகிழ்ச்சியா இருந்துட்டாலே அவன் உள்ள வரமாட்டான். மகிழ்ச்சியா இருந்துட்டாலே அவன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, உள்ள வரமாட்டான். கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களை விட்டு அவன் போயிட்டா கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றேன், நீ மகிழ்ச்சியா இரு. வேதம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பான். ஆராதனையில் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது தாங்க. யாரில் மகிழ்ச்சியா இருப்பீங்க? கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பீங்க. இப்ப என்ன உண்டாகுது? கர்த்தருக்குள் இருக்கிற பலன். வசனம் தானே சொல்லுது, சகரியா 10:12, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நீ கர்த்தருக்குள் பலன் அடையணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கணும். அப்பொழுது வசனத்தை வாசிங்க, பூமியின் உயர் இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். இதை யார் சொல்றது? கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இப்போ மகிழ்ச்சியை தேடி எங்கேயும் போக வேண்டாம். மகிழ்ச்சியை தேடி எங்க வாங்க? ஆராதனைக்கு வாங்க. தேவனுடைய சபைக்கு நாம் கடந்து வந்து, நான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் திரும்ப திரும்ப அதனால தான் சொல்லுதேன். ஆலயத்தில் வந்து உன் சொந்த பேச்சை பேசாம, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி, அந்த பரிசுத்த நாளை ஒரு மகிமையுள்ள நாளாய் நீங்க பார்க்கும்போது, இந்த நாளை நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அப்படிதான் அந்த நாள் முடியும். ஒவ்வொரு நாளுமே இந்த நாள் ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா கஷ்டமா தான் இருக்கும். அந்த நாளை நீங்க பார்க்கிற விதம் எப்படி இருக்கு? இது ஒரு மகிமையின் நாளாய் பாரு, இதை உன்னுடைய விடுதலை நாளாய் பாரு, உன்னுடைய சந்தோஷத்தின் நாளாய் நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது தானே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்களை என்ன செய்வார் அப்படின்னா திருப்தி அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா திருப்தி அடைவார்கள். என கண்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தும் போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவர்களை திருப்திப்படுத்தினார், திருப்திப்படுத்தினார், திருப்திப்படுத்தினார். நான் சொல்லுவேன், ஒரு மனிதனை கொண்டு எந்த விதத்திலும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்வாங்கன்னா குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், நம்மை திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீ போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு உன்னுடைய தேவைக்கு தக்கதாக மன்னாவை கொடுக்கிறார். நல்ல புசிப்பா, நல்ல சாப்பிடு, உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடு. வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறாரு, நீ உன்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சுக்கோ. பிரைஸ் எல்லாம் செய்தாரா இல்லையாங்க? ஆபகுக் தீர்க்கன் சொல்லும் வார்த்தையை கவனிங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அவன் கற்றுக்கொண்டான். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் களி கூறுவேன். Glory to God.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. உங்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை நீங்கள் தான் உருவாக்கணும். நீங்கள் தான் என்ன செய்யணும்? உருவாக்கணும். மகிழ்ச்சி தானாக வராது. மகிழ்ச்சியை நீ உருவாக்கணும். மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். தாவீது தன்னுடைய கடினமான சூழ்நிலையில் அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்தான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கால்களை மான் கால்களைப் போல கர்த்தர் மாற்றுகிறார். நான் சொல்லுவேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைகளிலையும் உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை நடத்துவேன், நான் அவர்களை நடக்க பண்ணுவேன், நான் அவர்களை நடக்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை இந்த மாதத்தில் நடக்க பண்ணுவார். எனக்கு தேவைகள் 1000, என்னுடைய பிரச்சனைகள் 1000, எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை மட்டும் உயர்த்துவேன், அவருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிமிட கண்களை மூடி செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 6வது மாதத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை ஆண்டவரை உயர்தலங்களில் நீர் நடக்க பண்ண வைக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நடக்க பண்ணுவீங்கப்பா, எங்களை நடக்க வைப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கே எங்களுக்கு அரணான பாதுகாப்பான இடம் ஆண்டவரே. அந்த உயர்தலம் எங்களை ஆசீர்வதிக்கிற இடம் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ளுகிற இடம் அந்த உயர்தலங்கள் ஆண்டவரே. எங்களுக்கு பாதுகாப்பான இடப்பா, எங்களை போஷிக்கக்கூடிய இடம்பா. அந்த உயர்தலங்களில் என்னை கொண்டு நடத்துங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறது. ஓ ரியால்மனாசே கேத்தனிகடா. அப்பா, தாவீது அந்த கடினமான சூழ்நிலையில் உம்மை நம்புனா, உங்களை நம்பினா. ஆபகுக் தன் கடினமான சூழ்நிலையில் உங்களை நம்பினாப்பா, உங்க வார்த்தைக்காக காத்திருந்தான்ப்பா. உங்க வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கையா இருந்ததுனால அந்த காரியத்தில் கர்த்தரால் நடத்தப்படுகிறதை அவன் பார்த்தா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் 6வது மாதம் முழுவதும் நீர் எங்களை நடக்க பண்ணுங்க ஆண்டவரே. உயர் தலங்களில் எங்களை கொண்டு போய் நிறுத்துங்க. எந்த ஆபத்தும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி, எந்த பொல்லாப்பும் எங்களை நேரிடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக. அரவணைத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் கால்கள் மான் கால்களைப் போல மாறட்டும் ஆண்டவரே. மான் கால்களைப் போல எங்களை நிறுத்தும். அப்படி நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலனடைய செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.